பவர் பை யூஸ் பண்ணும் பொழுது சம்டைம் நம்ம கொரியை டூப்ளிகேட் பண்ணுவோம். அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்றதையும் அதில் உள்ள பாசிட்டிவிட்டி என்னன்றதையும் பேசலாம். ஒரு CSV ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், இந்த பவர் பையில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸை நான் பண்ணி அதை வந்து ஒரு க்ளீன் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர போகிறேன். தென் அதை ப்ராப்பராக சேவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை டூப்ளிகேட் அப்படியே பண்ணுறதன் மூலமாக அந்த ஸ்டெப்பை நீங்கள் திரும்ப பண்ண வேண்டாம். அந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணதே திருப்பி ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். முதல்ல இந்த Q1 அப்படின்ற ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நார்மலாக ஓப்பன் பண்ண உடனே எல்லா டேட்டாவுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன மாதிரி இருக்குது இது CSV ஃபைலு அப்படின்னு எல்லா காலமையும் பிரிச்சிருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணும் பொழுது இன்னும் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு சில ஆக்ஷன்ஸை ஸ்டெப்ஸை பண்ண முடியும், க்ளீனிங் ஒர்க்கை பண்ண முடியும். இந்த சேஞ்ச் டேட்டா டைப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். தென் தேவையில்லாத டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். சோர்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஒரு ஃபஸ்ட் ரோ வந்து ஒரு காலமாக, தட் இஸ் காலம் ஹெட்டராக ப்ரமோட் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுவேன். பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு பார் மாதிரி தெரியுது, அதில் ஒரு டார்க் கலரில் ஒரு தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கும் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது பிளாங்க் இருக்குது, அதை நான் எடுத்து விட்டேன். ஏன்னா அந்த டேட்டாவில் கீழே பிளாங்க்ஸ் நிறையா இருக்குது, எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது தப்பாக பாருங்களேன், குவான்டிட்டி ஆர்டர் அப்படின்றது நிறைய டைம் இந்த டேட்டாவிலே இருக்குது. பேசிக்லி சம்டைம் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப்லேருந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து அந்த ஹெட்டிங் ரிப்பீட் ஆகும் பிடிஎஃப்பில். அதை உள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும், அந்த டேட்டாவில் அந்த ஹெட்டர் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணி குவான்டிட்டி ஆர்டர் அப்படின்ற டேட்டா எங்கே இருந்தாலும் அது வேண்டாம். ஸோ பேசிக்லி குவான்டிட்டி ஆர்டர்ன்ற இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த ஹெட்டிங் நேம் பாருங்களேன், ப்ராடக்ட் இருக்குது, ஆர்டர் ஐடி இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே டேட்டா அன்வான்டாக ரிப்பீட் ஆகுது. ஓகே பண்ணுவோம், அதை ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக க்ளீன் பண்ணுறது மூலமாக உங்கள் டேட்டாவை நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்பர் தானே, ஸோ இதை டெக்ஸ்ட்டில் இருந்து நான் நம்பராக மாற்றுறேன். ஒருவேளை அது நம்பராக மாற்ற முடியாதுன்னா எரர் அடிச்சிருக்கும், பட் எரர் அடிக்கலை, நான் மாறுறதுக்கு அலோவ் பண்ணு. இது டெக்ஸ்ட் தான், ஏபிசின்னு இருக்கட்டும், பட் இது நம்பர் குவான்டிட்டி ரைட்டா. ஸோ நான் ஹோல் நம்பர் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான், பட் டெசிமல் நம்பர், நான் டெசிமல் கொடுத்துட்றேன். இது ப்ராப்பராக டேட் மாதிரி தெரியுது, டேட் அண்ட் டைம் இருக்குன்றதுனால டேட் அண்ட் டைமே கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைமில் எரர் அடிக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம பேக்கில் போய்ட்டு ஒரு சில விஷயங்களை ஸோ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணும்பொழுது எனக்கு வர்ற டிஃபிகல்ட்டிஸ் இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டெப்பை ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்டெப்பு எனக்கு எரரை த்ரோ பண்ணது. நான் இதை ஸ்டெப்பை, அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை கேன்சல் பண்ணுறதன் மூலமாக நான் பேக் போயிடலாம். சரி, ஓகே, எல்லாமே பேக் போயிடுச்சு. நான் ஹோல் நம்பர் மாற்றுறேன், இதையும் ஹோல் நம்பர் மாற்றுறேன், இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் மாத்திரம். பட் இதை நான் தொடலை, இதை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு இது வந்தால் போதும், இருக்கட்டும். இந்த எல்லா ஸ்டெப்பும் சேவ் பண்ணப்பட்டுருச்சு. இந்த மாதிரி எத்தனை ஃபைல் இருந்தாலும் எல்லா ஃபைலுக்கும் நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை எல்லாம் ஸ்டோர் ஆகிடுச்சா, இதை ஒரு நேமில் நீங்கள் சேவும் பண்ணிவிடுவீங்க. நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த க்ளீன் பண்ண டேட்டா வந்து ஒரு ஃபீல்டாக, ஒரு டேட்டா மாடலாக, அது ஒரு கொரியாக வந்து சேவ் ஆகிடுச்சு ரைட்டா. இந்த இடத்துல சேவ் பண்ணப்பட்டது அழகாக உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பவர் கொரி எடிட்டருக்குள்ளே நீங்கள் போனாலும் ரைட் கிளிக் பண்ணி எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியும் ரைட்டா. இந்த இடத்துல நீங்கள் நிறைய விஷயத்த பண்ண முடியும். இப்போ இன்னொரு ஃபைல், அதாவது நம்ம Q2 அப்படின்றத நம்ம ஆட் பண்ண போகிறோம். Q1 ஆட் பண்ணிவிட்டு இது Q1 ரைட். Q2வையும் கொண்டு வரணும் அப்படின்னா அதை கொண்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் நம்ம பண்ணணும்ல, அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதை அப்படியே கிளிக் பண்ணி நான் இதை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணுறதன் மூலமாக இந்த டேட்டா, அதாவது இந்த டேட்டா தான் டூப்ளிகேட் பண்ணப்படும். ஸோ இந்த டேட்டாக்கும் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டும் தனி கொரியாக ஆக்ட் ஆகும். ஆனாலும் அதை சோர்ஸை மட்டும் நம்ம மாற்றுறதன் மூலமாக ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் எக்ஸலில் இருந்து டேட்டாவை எடுக்க வைக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், டூப்ளிகேட் பண்ணுறோம். இது வந்து Q1 இருக்கு இல்லையா, இதை நிறைய நேம் பண்ணி என்ன பண்ணுறேன், Q2 நான் மாற்றுறேன். பட் டேட்டா என்னமோ Q1 டேட்டா தான், பட் அதோடைய சோர்ஸ் நம்ம மாற்றுறதன் மூலமாக நிறைய வேலையை சேவ் பண்ண போகிறோம். Q1 சேம் டேட்டா, Q2 சேம் டேட்டா தான், பட் Q2 மட்டும் செலக்ட் பண்ணி சோர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஆரோ, தட் இஸ் இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக நான் இந்த சோர்ஸை பார்க்க முடியும். Q1க்கு பதிலாக Q2 நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். டேட்டா மாறுறது நீங்கள் பார்க்க முடியும். Q2க்கு பதிலாக Q12 கொடுத்துட்டேன். ஸோ எடிட் செட்டிங் போய்ட்டு திருப்பி அதை எடிட் பண்ணுறேன். 1 வரக்கூடாது இல்லையா, 2 மட்டும்தான் வரணும்.
ஸோ சோர்ஸை மாற்றிட்டோம். லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் டேட்டாவும் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம டூப் எடுத்து க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணோம். அதுக்கப்புறம் சோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி மாற்றும் பொழுது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நம்ம சரி பண்ணோம். தென் இந்த டேட்டாவும் அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டூப் எடுத்து நீங்கள் பண்ணுற நிறைய விஷயத்தை குறைக்க முடியுன்றது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். பண்ண எல்லா ஸ்டெப்பையும் திருப்பி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Q3க்கு நான் இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். அதோடைய சோர்ஸுக்கு நான் போகிறேன். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணும் பொழுது அந்த Q3 Q2ன்றதை மாற்ற முடியுது. மாற்றியாச்சு. ஓகே பண்ணும் பொழுது Q3க்கான டேட்டா மாறிடுச்சு. லாஸ்ட்டில் உள்ள ஸ்டெப்புக்கு வரும்பொழுது டேட்டாலாம் டியூன் பண்ணப்பட்டுருச்சு. இந்த எல்லா ஸ்டெப்பும் நான் திருப்பி பர்ஃபார்ம் பண்ணலை. அதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த இதை நீங்கள் குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த டூப்ளிகேட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ரெஃபரன்சிங்கும் பண்ண முடியும். அது எப்படின்றத அடுத்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.